முற்றிலும் இயங்காம இந்த மதுரை மாநகராட்சியானது இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இல்லை, இதனால கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து நடக்காம இருக்கு. 3 கூட்டம், 2 கூட்டம் இது வரைக்கும், இது 3வது கூட்டம் வரப்போகுது. நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்னு தெரியல. ஒரு துணை மேயரை பொறுப்பு மேயராக அவங்க தோழமை கட்சியிலிருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து. அவர் தலைமையில் நடத்துகிறதா இல்லை எதனால இவங்க நடத்தாமல் இருக்காங்க? 69 மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5 மண்டல தலைவர்களுக்கு புதிதாக யாரையும் தேர்ந்தெடுக்கலை. அவங்களோட நிலைப்பாடு என்னன்றதுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நிலைக்குழு தலைவர், 2ம் முக்கியமான வரி விதிப்பு குழு ஒன்று, டவுன் பிளானிங் சேர்மன் ஒன்று. 2க்குமே இது வரைக்கும் போடல. 3 மாதம் 4 மாதம் ஆக போகுது. இந்த 4 மாதத்திலேயே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. மக்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளுங்கட்சியே எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மாமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும், அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினரும் மதுரை மக்களுடைய கோரிக்கைகளை, மதுரை மக்களுடைய குறைகளை, மதுரை மக்களுக்கான தேவைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மறுக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் தமிழக அரசினுடைய கீழ்தான் செயல்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புறத்துறை அமைச்சர் தலைமையில் தான் இந்த மாநகராட்சியெல்லாம் இயங்குறது. எனவே இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே 200 கோடி சுவாகா ஆயிருக்கு, மக்களுடைய வரி பணம். இந்த சுவாகா ஆனதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசரில் நம்முடைய மாமன்ற குழு சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு, வழக்கு விசாரணைக்கு நீதியரசர் அவர்கள் ஒரு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க. இந்த குழு அமைத்த நடவடிக்கை விசாரித்து உடனடியாக தகவல் சொல்லணும், முறையாக நடக்கணும்னு சொன்னாங்க. 2வது, மேயர் கைது செய்யப்படாமல், மேயருடைய கணவர் ஒப்புக்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரே ஒழிய கைது செய்யப்படலை. அப்புறம் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் மேயர் பதவியில் நீடித்தார். வேடிக்கை வினோதம், மதுரை மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய மேயர் வினோதமாக கணவர் கைது செய்யப்படுகிறார், ஊழலுக்காக தண்டிக்கப்படுகிறார். ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு இருக்கார். அப்புறமேல் தான் ஜாமீன் கொடுக்குறாங்க, 2 மாதம் கழித்து தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேயருடைய கணவர் கவுன்சிலராகவோ எதுவுமே இல்லை. ஆனால் மேயரை வைத்து தான் அது நடக்குது. ஆனால் மேயரக எந்தவித பதவி நீக்கம் இல்லை. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் வேண்டுகோளுக்கிணங்க மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் மாமன்ற குழு சார்பாக எடுத்து சொன்னதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் முதல் நாளே 5 மண்டல தலைவர் உங்களுக்கு தெரியும் ராஜினாமா செய்ய சொல்லி தலைமை சொல்லுது. அது பதிலாக போடலை அப்படின்னு தெரியல எங்களுக்கு. 2வது, நீதியரசர் நியமித்த குழு என்ன பணியாற்றுறதுன்னு தெரியல. 1 வாரம் அவங்க பணியாற்றினாங்க. அப்போ நம்ம மதுரை மாநகராட்சி ஆணையாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார். மிக சிறப்பாகவே பணியாற்றினார். தொடக்கம் நல்லா தான் இருந்துச்சு, தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்ச அவங்களும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அடிமையில் ஒரு அடிமையாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் ஆகிவிட்டார் என்று கருதப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் சீர்கேடு, நிர்வாகம் ஒன்றுமே நடக்கலை. 2வது பார்த்தீங்கன்னா இந்த குழு அமைக்கப்பட்ட நீதியரசர் நியமிக்கப்பட்ட குழுவானது மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ அத்தனை குடித்தனத்தையும் குடியிருப்பவர்களையும் ஆராய்ந்து ஏற்கனவே வரி விதிக்கப்பட்டதை
அது முறையாக வரி விதிக்கப்பட்டிருக்கா, அந்த கட்டடங்களுக்கெல்லாம் உரிய வரி விதித்திருக்காங்களா, வணிக கட்டடங்களுக்கு வணிக வரி விதித்திருக்காங்களா, கல்யாண மண்டபங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு அந்த மண்டபத்துக்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா, கமர்ஷியலில் கொண்டாந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நியமிக்கப்பட்ட குழுவானது ஒரு வாரம் சரியாக இயங்கியது. 25 கோடி ரூபாய் கண்டுபிடித்தாங்க முறைகேடு நடந்தங்க, வரி விதிப்பில் முறைகேடு நடந்ததாக. அதில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஏறத்தாழ 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 19 பேர் கைது செய்யப்பட்டு அவங்களும் விடுதலை செய்யப்பட்டு விட்டுட்டாங்க. யாரு திமுக எதிர்த்தாங்க, விமர்சனம் இல்லை. எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது, அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க. அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில் உட்கார்ந்து 11 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் திமுகவை 12 ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சார். படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர். படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர். 5000 மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர். அவர் இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமாக இருக்கார். அவர் மறைந்துட்டார். அவர் உருவாக்கின இயக்கம் இருக்கு. அவருடைய புகழை பாடாதவங்க யாராச்சும் உண்டா? இதே நம்ம முதலமைச்சர் பெரியப்பான்னார். எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுககாரவங்க? அதுக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர்? முதலமைச்சரை கேளுங்க, என்னங்க உங்க பெரியப்பா அப்படி கேலி பண்றாங்களேன்னு கேளுங்க. பெரியப்பாவை அப்படி கேலி பண்ணலாமா? அன்றைக்கு அவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது. ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. ஏன்னா ஒரு சோடான்னு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர். இன்னைக்கு யாராருக்கோ வெறி வெறி வெறின்றாங்க. அப்படி இல்லை. உண்மையான பற்று, உண்மையான நேசம், உண்மையான மனித பண்பு புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது. அதனால தான் புரட்சி தலைவர் தமிழ் மக்களும் நேசித்தாங்க, கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க. நான் கேட்டு சொன்னேன் பொதுச்செயலாளர். ஏன்னா எனக்கு தெரியல, தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டு தான் சொல்லணும். பொதுச்செயலாளர் தான் பேசணும். இப்படியே காலம் கடத்திட்டு போயிடலாம்னு நினைச்சாங்கன்னா திமுக பெருத்த அடி மதுரை மக்கள் நிச்சயமாக 3 நாமம் கொடுத்துருவாங்க. நான் உறுதியாக திமுக 5-6 தொகுதி இருக்கு. இதுல நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய வார்டும் வருது, 14 வார்டு வருது. அவர் வார்டுக்கு மட்டும் முறையாக இந்த குடிநீர் யார் கொண்டு வந்தது? நான். இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர்றதுக்கு முழு காரணமாக நான். ஆனால் அவர் வார்டு, அவர் தொகுதியில் மட்டும் இருக்கிற 14 வார்டுக்கு முறையாக தண்ணி போகுதான்.